ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான மரவள்ளி கிழங்கை எப்படி சுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் 2 மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த மரவள்ளி கிழங்கை நம்ம நெருப்பில் போட்டுடலாம். இதில் நல்லாவே கொஞ்சம் நெருப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிழங்கு நல்லாவே வெந்து வரும். இந்த கிழங்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற மரவள்ளி கிழங்கு சீக்கிரமாகவே வேகிற கிழங்காக இருந்தது அப்படின்னா இந்த நெருப்புலையும் இது சீக்கிரமாகவே வெந்து வரும். இதை நல்லாவே சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த கிழங்கை நெருப்புலேருந்து எடுத்துடலாம். இந்த கிழங்கை இந்த மாதிரி சுட்டெடுக்கிறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆயிருக்கு. நீங்கள் எடுக்கிற கிழங்கை பொறுத்து இந்த நேரம் மாறுபடும். இந்த கிழங்கை நல்லாவே சூடார விட்டு எடுத்துடலாம். இந்த கிழங்கை நல்லாவே சூடார விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த கிழங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிழங்கு நெருப்பில் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்மளோட சுட்ட கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சாப்பிட வேண்டியதான். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.